ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறேன்னா, இது போல் வேஸ்ட்டாக தூக்கி போடக்கூடிய மாத்திரை கவர்லாம் இருக்கு இல்லையா, இதெல்லாம் தான் வச்சு யூஸ் பண்ண போகிறோம். ஸோ நீங்களும் வந்து தூக்கி போடாமல் இப்படி ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட் ஐடியா பார்க்கலாமா? ஃபஸ்ட் ஐடியாக்காக இந்த போல் வந்து ரெட் கலர் வந்து டேப்லெட் கவர் தான் எடுத்திருக்கேன். அதுக்கு பின்னாடி இருக்க அந்த பேப்பரெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு இதுக்கு சென்டரில் இதே போல் சிசர் யூஸ் பண்ணி வந்து கட் பண்ணிக்கிறேன். அப்புறமா பார்த்திங்கன்னா இதை வந்து அப்படியே ரெண்டாக வந்து மடித்து வந்து எடுத்துக்கிறேன். இதே போலவே வந்து அந்த கவர்லேயுமே வந்து மடிச்சிட்டேன். ரெண்டுமே ஒரே ஹைட்டில் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ வந்து இதை வந்து க்ளூ யூஸ் பண்ணி வந்து ஒட்டிக்கலாம். இந்த மாதிரி வந்து ஜாயின் பண்ணி ஒரு பாக்ஸ் ஷேப்பில் வந்து ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணி வந்து ஒட்டி விட்டுக்கிறேன். ஸோ அந்த டேப்லெட் கவர் வந்து ரெட் கலரில் இருக்கிறதுனால இதில் வந்து நான் எந்த பெயிண்ட்டுமே அடிக்கலை. ஸோ ஒயிட் கலர் வந்து யூஸ் பண்ணுறீங்கன்னா வந்து நீங்கள் வந்து பெயிண்ட் கூட வந்து அடிச்சிக்கலாம். இப்போ வந்து மேலே வந்து பிளெயினாக இருக்கிறதுனால கொஞ்சம் டிசைனுக்காக ஒரு ஸ்டோன் வச்ச மாதிரி வந்து ஒரு லேஸ் வந்து சுற்றிக்கு வந்து ஒட்டி விட்டுக்கிறேன். அடுத்ததாக பார்த்திங்கன்னா ஒரு கிளிட்டர் ஃபோம் ஷீட் வந்து எடுத்திருக்கேன். அதுக்கப்புறமா ஒரு மூடி எடுத்துகிட்டு இதே போல் அச்சு மாதிரி வச்சுட்டு இந்த மாதிரி வந்து கட் பண்ணி எடுத்துகிட்டு நான் கட் பண்ணுற மாதிரியே வந்து இதுக்கு சுற்றிக்கும் வந்து கட் பண்ணி வந்து எடுத்துக்கோங்க. கட் பண்ணிவிட்டு இதை வந்து அப்படி வந்து ரோல் பண்ணிகிட்டே வரணும். ரோல் பண்ணிகிட்டே வந்தோம்னா வந்து ஒரு ரோஸ் மாதிரி வந்து நம்மளுக்கு கிடைக்கும். எண்டில் மட்டும் க்ளூ யூஸ் பண்ணி வந்து ஒட்டிட்டேன். இப்போது இதுக்கு சென்டரில் இது போல் ஒயிட் கலர் ஸ்டோன் வந்து ஒட்டினதுக்கப்புறமா ஒரு க்ரீன் கலர் கிளிட்டர் ஃபோம் ஷீட் எடுத்து அதை லீஃப் ஷேப்பில் கட் பண்ணி இந்த ரோஸை இதுக்கு கீழே வச்சு இந்த மாதிரி வந்து ஒட்டிட்டேன். இப்போது இதை வந்து அந்த டேப்லெட் கவருக்கு சைடில் இந்த மாதிரி வந்து ஒட்டிக்கிறேன். அதுக்கப்புறமா கீழே வந்து ஒரு கார்ட்போர்டுமே வந்து கவர் பண்ணுறதுக்காக க்ளூ யூஸ் பண்ணி வந்து ஒட்டிட்டேன். இப்போது இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இதே போல் வந்து ஆர்டிஃபிஷியலான அந்த செடிலாம் இருக்குல்லையே அதுதான் வந்து போட்டு வச்சுருக்கேன். ஸோ ரொம்பவே வந்து நல்லா இருந்தது. ஒரு ஷோ பீஸாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ செகண்ட் ஐடியா பார்க்கலாமா? செகண்ட் ஐடியாக்காக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான ஒரு டேப்லெட் கவர் தான் எடுத்திருக்கேன். ஸோ இதுக்கு பின்னாடி இருக்கிற அந்த பேப்பர்லாம் வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு இப்போ வந்து இதுக்கு சென்டரில் நம்ம போல் கட் பண்ணிவிட்டு இதுலேயே வந்து தனித்தனியான பீசஸ் எல்லாம் இது போல் குட்டி குட்டியாக வந்து கட் பண்ணி வந்து எடுத்துக்கிறேன். கட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதுலேயே வந்து அப்படியே ரவுண்ட் ஷேப்பில் வந்து கட் பண்ணி வந்து எடுத்துக்கிறேன். இதே போலவே எல்லா டேப்லெட் கவருமே கட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா இந்த மாதிரி வந்து ஒரு ஜம்ப் ரிங் வந்து எடுத்திருக்கேன். இதை வந்து இந்த மாத்திரை கவருக்கு சென்டரில் இந்த மாதிரி க்ளூ யூஸ் பண்ணி வந்து ஒட்டிட்டு இன்னொரு டேப்லெட் கவரை வந்து இதுக்கு மேலே வச்சு வந்து ஒட்டிக்கிறேன். இந்த ஜம்ப்ரிங்லாம் பார்த்திங்கன்னா இந்த பழைய இயரிங்லாம் இருக்கு இல்லையா, அதில் கூடமே நம்ம கலெக்ட் பண்ணி வந்து எடுத்துக்கலாம். இதே போலவே வந்து எல்லா அந்த டேப்லெட் மூடியிலையுமே வந்து இது மாதிரி வந்து ஒட்டி வந்து எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறமா வந்து இதில் வந்து ஒரு ப்ளூ கலரில் வந்து நெயில் பாலிஷ் வந்து அடிச்சுக்கிறேன். பெயிண்ட் கூட யூஸ் பண்ணிக்கலாம். பெயிண்ட்டுக்கு பதில் இந்த மாதிரி நெயில் பாலிஷ் யூஸ் பண்ணக்குள்ளே ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு பக்கம் வந்து இந்த மாதிரி வந்து ப்ளூ கலர் நெயில் பாலிஷும் இன்னொரு பக்கம் டார்க் பிங்க் கலர் நெயில் பாலிஷும் வந்து அடிச்சுக்கிறேன். இந்த மாதிரியே வந்து எல்லா மாத்திரை அந்த மூடியிலையுமே வந்து அடித்து ஃபினிஷ் பண்ணி வந்து எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா வந்து ஒரு கீ செயின் வந்து எடுத்திருக்கேன். இதில் தான் வந்து மாட்ட போகிறோம். இந்த எல்லா மாத்திரை மூடியுமே இந்த மாதிரி வந்து ஒரு கீ செயினில் வந்து அட்டாச் பண்ணிட்டோம்னா ஒரு சூப்பரான வந்து கீ செயின் வந்து பண்ணிடலாம். ரொம்ப நல்லா இருந்தது. இந்த ஐடியா வந்து எனக்கு ரொம்பவே வந்து பிடிச்சிருந்துச்சி. ஓகே, இப்போ வந்து தேர்ட் ஐடியா வந்து பார்க்கலாமா? தேர்ட் ஐடியாக்காக பார்த்தீங்கன்னா ஐடியா கூட இல்லை, ஒரு டிப்ஸ் இது வந்து இந்த டிப்ஸுக்காக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து ஒரு டேப்லெட் கவர் வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு வந்து தேவைப்படுதோ அதுக்கு ஏற்ற மாதிரி வந்து கட் பண்ணிக்கோங்க. அப்புறமா கொஞ்சம் பெயிண்டெல்லாம் வந்து எடுத்துகிட்டு இதை வந்து நம்ம வந்து ஒரு பெயிண்ட் பேலட்டாக தான் வந்து யூஸ் பண்ண போகிறோம். நான் வந்து கொஞ்சம் சின்ன சைஸ் வந்து டேப்லெட் கவர் வந்து எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து இதை விட கொஞ்சம் பெரிய சைஸ் எடுத்துட்டிங்கன்னா இன்னுமே வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். பெயிண்ட் பேலட் வந்து இல்லைன்னா இந்த ஐடியா வந்து யூஸ் பண்ணி பாருங்கள், ரொம்பவே நல்லா இருந்தது. ஓகே, இப்போ வந்து ஃபோர்த் ஐடியா பார்க்கலாமா? ஃபோர்த் ஐடியாக்காக பார்த்தீங்கன்னா இந்த டேப்லெட் கவருக்கு சைடில் இருக்கு இல்லையா சில்வர் கலர், அதை மட்டும் வந்து கட் பண்ணி வந்து எடுத்திருக்கேன். அதுக்கப்புறமா இந்த போல் வந்து ஒரு பாக்ஸ் வந்து இல்லைன்னா வந்து ஒரு மூடி வந்து எடுத்துகிட்டு இதுக்கு ரெண்டு சைடுமே வந்து ப்ரெஸ் பண்ணி வந்து எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி வந்து நல்லாவே வந்து மடித்து வந்து எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா வந்து ஒரு நெயில் பாலிஷோடைய மூடி வந்து எடுத்திருக்கேன். இந்த மூடியில் இது போல் வந்து வளைச்சிட்டு எண்டில் வந்து க்ளூ யூஸ் பண்ணி வந்து ஒட்டிட்டோம்னா ஒரு ஈஸியான வந்து ஒரு ரிங் வந்து மேக் பண்ணிடலாம். இந்த ரிங் பார்த்தீங்கன்னா மாத்திரை கவரில் பண்ண மாதிரியே இல்லை, ரொம்பவே வந்து நல்லா இருந்தது. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, இப்போ ஃபைனலாக வந்து ஃபிஃப்த் ஐடியா வந்து பார்க்கலாமா? இந்த ஐடியாக்காக பார்த்தீங்கன்னா நோட்லாம் வந்து வாங்குறப்ப இதுக்கு மேலே வந்து இது போல் கார்டு வந்து இருக்கும். அதை தான் வந்து கட் பண்ணி வந்து எடுத்திருக்கேன். அப்புறமா ஒரு காம்போஸ் வந்து எடுத்துகிட்டு இதில் வந்து ஒரு ரவுண்ட் ஷேப்பில் வந்து ஒரு ரவுண்டு வந்து போட்டு வந்து எடுத்துக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் பெரிய ரவுண்டாக, அதுக்கப்புறமா இதை விடவே இன்னும் கொஞ்சம் சின்ன ரவுண்டு மாதிரி வந்து போட்டுட்டு இதை வந்து அப்படியே வந்து கட் பண்ணி வந்து எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி வந்து இதுக்குள்ளேயுமே வந்து கட் பண்ணி வந்து எடுத்துக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ஒரு வால் ஹேங்கிங் தான் வந்து ட்ரை பண்ண போகிறேன். இந்த மாதிரி வந்து வால் ஹேங்கிங் பண்ணியே வந்து ரொம்ப நாள் ஆனதுனால இப்போ வந்து ஒரு வால் ஹேங்கிங் பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு இந்த டேப்லெட் கவர்ஸ்லாம் வச்சே நான் வந்து பண்ண போகிறேன்.
அதுக்காக என்கிட்ட இருக்க டேப்லெட்ஸ் கவர்லாம் இதே போல் வந்து கட் பண்ணி வந்து எடுத்துட்டேன். இப்போ வந்து ஒரு சின்ன வந்து குட்டியாக இருக்கிற மாதிரியான ஒரு டேப்லெட் மூடியை வந்து எடுத்துட்டு இதே போல் ஒட்டிட்டு, இப்போ வந்து அதை விட கொஞ்சம் பெரிய சைஸில் இருக்கிற இந்த மாதிரி வந்து மூடியை வந்து ஆர்டர் வைஸில் வந்து ஒட்டி எடுத்துக்க போகிறேன். அடுத்ததாக வந்து ஒரு லென்த்தாக இருக்கிற வந்து டேப்லெட் கவர், அப்புறமா வந்து ஒரு ரவுண்ட் ஷேப்பில் இருக்கிற டேப்லெட் கவர், இந்த ஆர்டர் வைஸ்லேயே வந்து இது ஃபுல்லுமே வந்து ஒட்டி வந்து எடுத்துக்கிறேன். இப்போ ஃபுல்லுமே வந்து ஃபினிஷ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் காமிக்கிற பாருங்கள். இப்போ ஃபைனலாக வந்து இப்படி தான் வந்து இருக்கு. இப்போது இதுக்கு சைடில் ஃபுல்லுமே ஒரு பிளாக் கலர் பெயிண்ட் யூஸ் பண்ணி வந்து பெயிண்ட் வந்து பண்ணி எடுத்துக்கிறேன். அப்படியே கூட ப்ளெயினாக கூட விட்டுடலாம், இல்லைனா வந்து பெயிண்ட் கூட இந்த மாதிரி பிளாக் கலர் யூஸ் பண்ணி வந்து அடிச்சிக்கலாம். ஸோ இதுவுமே வந்து இது ஃபுல்லுமே வந்து அடிச்சுட்டு வந்து காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ வந்து இப்படி தான் இருக்குது. இப்போ வந்து ஒரு மாத்திரை கவர்லையுமே வந்து ஒரு கலரில் வந்து பெயிண்ட் வந்து அடிக்க போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து அந்த லென்த்தாக இருக்கிற அந்த டேப்லெட் கவரில் வந்து ஒரு ப்ளூ கலர் வந்து பெயிண்ட்டும், அதுக்கப்புறமா மீடியம் சைஸில் இருக்கிற டேப்லெட் கவரில் டார்க் க்ரீன் கலர் பெயிண்ட்டும், அப்புறமா வந்து அதை விட கொஞ்சம் சின்ன சைஸில் இருக்கிறதுல இதே போல் லேஸ் க்ரீன் கலர், அடுத்து வந்து எல்லோ கலருங்கிற மாதிரி இந்த மாதிரி வந்து கலர்ஸ்ஃபுல்லாக வந்து பெயிண்ட் வந்து பண்ணி எடுத்துக்கிறேன். ஓகே, இப்போ கடைசியாக வந்து பார்க்க இப்படி தான் இருந்தது. அதுக்கப்புறமா ஒரு ப்ளூ கலரில் வந்து கிளிட்டர் ஃபோம் ஷீட், அப்படி இல்லைன்னா வந்து கலர் பேப்பர் வந்து எடுத்துக்கலாம். இப்போது இந்த கிளிட்டர் ஃபோம் ஷீட்டை இதுக்கு பின்னாடி இந்த மாதிரி வச்சு க்ளூ யூஸ் பண்ணி வந்து ஒட்டி வந்து எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி ப்ளூ கலர் வந்து ஒட்டி முடிச்சதுக்கப்புறமா கொஞ்சம் க்ரீன் கலர்லேயுமே அந்த கிளிட்டர் ஃபோம் ஷீட்டை இது போல் கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வந்து கிராஸாக வந்து ஒரு 5 பீஸ் போல் வந்து வச்சு வந்து ஒட்டி எடுத்துக்கிறேன். அடுத்ததாக வந்து ஒரு 5 ரவுண்ட் ஷேப்பில் இருக்கிற மாதிரியான டேப்லெட் கவரை அதுக்கு கீழே வந்து இந்த மாதிரி வந்து வச்சுக்கிறேன். அடுத்ததாக பார்த்திங்கன்னா அதுக்கு சென்டரில் இருக்கிறதுல வந்து டார்க் கலர் வந்து பெயிண்ட்டும், அதுக்கப்புறமா அதுக்கு 2 சைடுமே வந்து ப்ளூ கலர் பெயிண்ட், அதுக்கு அந்த சைடு 2த்துலேயுமே வந்து எல்லோ கலர் பெயிண்ட்டுமே அடித்து ஃபினிஷ் பண்ணி வந்து எடுத்துக்கலாம். இப்போ அந்த ப்ளூ கலர் கிளிட்டர் ஃபோம் ஷீட்டை இது போல் மடிச்சியும் வந்து வால் ஹேங்கிங்காக வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா வந்து இதுக்கு பின்னாடி வந்து டபுள் சைட் டேப் யூஸ் பண்ணி வந்து வாலில் வந்து ஹேங் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா வந்து இப்படி தான் இருந்தது. கொஞ்சம் இந்த மாதிரி டேப்லெட் கவர் யூஸ் பண்ணியே வந்து ஒரு வால் ஹேங்கிங் வந்து பண்ணியாச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த 5 ஐடியாஸில் உங்களுக்கு எந்த ஐடியா பிடிச்சிருந்துச்சின்னு கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஒரு கிராஃப்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.